எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ் அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் எட்ட சேனல். லாஸ்ட் வீடியோவில் பிஸ்னஸ் அனலிஸ்ட்னால் யாருங்க மாதிரி பார்த்தோம். அதோட கண்டினியூஷனாக இன்றைக்கி நம்ம பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஆகிறது எப்படி, அதுக்கு என்ன ஸ்கில்ஸ்லாம் தேவையான மாதிரி பார்ப்போம். அதுக்கு வாங்க எல்லோரும் வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் தேவை, பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஆகிறது எப்படி அப்படிங்கிறலாம் பார்ப்போம். பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஆர் பிஏன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன டிகிரிலாம் எடுப்பான்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் பேச்சுலர்ஸ் இன் பிஸ்னஸ் ஃபினான்ஸ், அப்புறம் பிஇ. சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எம்பிஏ ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகே, எம்பிஏ ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா, இது டிபெண்ட்ஸ் அப்பான் த கம்பெனி தான். எந்த டிகிரிங்கிறது டிபெண்ட் அப்பான் த கம்பெனி, டிபெண்ட்ஸ் அப்பான் கம்பெனி தான். ஓகேங்களா, இப்போது நெக்ஸ்ட்டு பிஸ்னஸை பற்றி கண்டிப்பாக ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். ஃபுல்லாக ஓகே, எண்ட் டு எண்ட் அனலைஸ் பண்ணுற ஆளாக இருக்கும். அதே மாதிரி அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். கொஸ்டின் கேட்டு அவங்க டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கணும். சரிங்களா, இதுக்கெல்லாம் இந்த ஸ்க்ரீனுக்கு இதெல்லாம் வேணும், இந்த ஸ்க்ரீனுக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவங்க அனலைஸ் பண்ணணும். கஸ்டமர் வந்து ஒரு 10 பாயிண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க எந்த அளவுக்கு யோசிச்சு கொஸ்டின்ஸ் கேட்டு அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, அதை வந்து பைஃபர்கேட் பண்ணி அந்த ஒரு 10 பாயிண்ட்டை 100 பாயிண்ட்டாக மாற்றணும். கஸ்டமர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜஸ்ட் எனக்கு ஒரு ஸ்க்ரீன் வேணும், அந்த ஸ்க்ரீனில் எனக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் காட்டணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் அந்த ஸ்க்ரீன்ஸில் அந்த ப்ராடக்ட்டோட இமேஜ் என்ன மாதிரி காட்டணும், என்ன ஸ்க்ரோல் வேணும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு அவங்க அந்த பிஸ்னஸை அனலைசிஸ் பண்ணி பிஸ்னஸ் அனலைஸ் பண்ணி பாயிண்ட்ஸாக ஃப்ரேம் பண்ணணும் டு கிவ் இட் டு த டெக் டீம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எக்ஸல் தெரிஞ்சிருக்கணும். எக்ஸல் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஹை லெவலில் தெரிஞ்சிருக்கணும். நல்லா டேட்டா மேனிபுலேட் பண்ணுறதுலேருந்து டேட்டாவை எப்படிலாம் விஷுவலைஸ் பண்ணுறது, ஏன்னா சில ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்போ அதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ப்ரெசன்டேஷன் பண்ணுறது, அப்புறம் மைக்ரோசாஃப்டோட டூல்ஸ் இருக்குல்ல, லைக் எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, மைக்ரோசாஃப்ட் டூல்ஸ், பவர் பாயிண்ட்டு, எக்ஸெல்லு, தென் அப்புறம் வந்து வேர்டு எக்ஸெட்ரா. மைக்ரோசாஃப்டோட எல்லா டூல்ஸுமே தெரிஞ்சிருக்கிறது நல்லது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஸ்கியூஎல் தெரிஞ்சிருக்கலாம். ஓகேங்களா, அப்புறம் ஒரு பிஐ டூல். ஓகே, சில இடத்துல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கேட்குறாங்க. ஓகே, ஒன்று பைத்தான் ஆர் கேட்குறாங்க. எப்படி நான் இது வந்து இதெல்லாம் தேவை, இந்த ஸ்கில்ஸ்லாம் தேவை அப்படின்னா, நிறைய கம்பெனியோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ஓகே, இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதெல்லாம் தேவைப்படுது. ஒரு சில கம்பெனியில் வந்து எக்ஸல், எஸ்கியூஎல் கேட்டிருப்பாங்க, பிஸ்னஸ் அனலிஸ்ட் தெரிஞ்சுருந்தால் போதுன்னு போட்டிருப்பாங்க. சில கம்பெனியில் பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் வேணும் அப்படிங்கிற மாதிரியும் போடுவாங்க. ஸோ இது டிபெண்ட்ஸ் அப்போ அந்த கம்பெனி தான். சரிங்களா, அந்த கம்பெனியில் அந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுங்கிற ரோலுக்கு அவங்க என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். ஓகே, பட் ஆனால் கண்டிப்பாக அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் தெரிஞ்சிருக்கணும்.
பிஸ்னஸ் அனலைஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க நல்ல ஹைபிள் திங்கபிளாக இருக்கணும். அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் 100% ஹெவியாக தேவை. இது ரொம்ப முக்கியமான விஷயம், சொல்ல மறந்துட்டேன். கம்யூனிகேஷன் ஸ்கில் ஹையாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு ஆள் தான் கஸ்டமர், அப்புறம் டீம், 2 பேர்த்திட்டையுமே பேசுவீங்க. ஓகேவா? அப்போது எந்தளவுக்கு கம்யூனிகேஷன் இருக்கும், இவங்க என்ன சொன்னாலுமே அதை கிராஸ் பண்ணுறது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் இவங்க சொல்கிறதெல்லாம் திங்க் பண்ணி நல்லா ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி உங்கள் டீம்கிட்ட கன்வே பண்ணுறதுக்கும் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரம் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸ்க்ரம், ஓகேவா? அந்த ஸ்க்ரம் பற்றி தெரிஞ்சிருக்கிறது நல்லது தான். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் பேசிக். ஓகே, ஸ்கில்ஸ் ஃபார் டேட்டா அனலிஸ்ட். ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி இன் பிஸ்னஸ் ஃபினான்ஸ், பிஇ ஆர் எம்பிஏ டிபெண்டிங் அப்பான் த கம்பெனி. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பிஸ்னஸ் ஃபுல் எண்ட் டு எண்ட் அவங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ண தெரியணும். அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் பாயிண்ட்ஸை ஈஸியாக கன்வெர்ட் பண்ண தெரியணும். ஓகே, அப்புறம் எக்ஸல் ஹை லெவலில் தெரியணும். ப்ரெசன்டேஷன், அப்புறம் பிபிடி ரெடி பண்ணுறது, தென் வந்து மைக்ரோசாஃப்டோட டூல்ஸ் லைக் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், எக்ஸல், வேர்டு எக்ஸெட்ரா அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு எஸ்கியூஎல் தெரிஞ்சிருக்கணும். ஒரு பிஐ டூல், எக்ஸாம்பிள் ஒரு பவர் பிஐ ஆர் டேப்லோ. ஓகே, அப்புறம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பைத்தான் ஆர் டிபெண்டிங் அப்பான் த கம்பெனி தாங்க. இது வந்து மேக்ஸிமம் ஒரு சில கம்பெனியில் கேட்பாங்க, ஒரு சில கம்பெனி கேட்க மாட்டாங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில் ஹையாக வேணும், வெரி வெரி ஹை. ஏன்னா நீங்கள் ஒரு ஆள் மட்டும் தான், திருப்பி சொல்கிறேன், வில் பி ஸ்பீக்கிங் வித் த கஸ்டமர் ஆஸ் வெல் அஸ் த டீம். தென் ஸ்க்ரம் பற்றி தெரிஞ்சிருக்கிறது நல்லது. ஓகே, இதெல்லாம் தான் பேசிக் ஸ்கில்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் அ பிஸ்னஸ் அனலிஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் முறை நான் உங்கள் விக்னேஷ். நன்றி.